ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வாத்துக்கறி எப்படி செய்கிறதுன்றதா பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வாத்து எடுத்திருக்கோம், 3/4 கிலோ அளவு இருக்கும். அப்புறம் 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்திருக்கோம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சோம்பு, கூடவே வீட்டு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. கிராம்பு, சோம்பு, கல்பாசி கொஞ்சம் எல்லாமே. இப்போ பட்டைலாம் தேவையில்லை, கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். அப்புறமா 2 பச்சை மிளகாவை ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக கல் உப்பு, சால்ட்டும் போடுவோம் நம்ம, பட் தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். அடி பிடிக்காமல் கொஞ்சம் எடுத்து கலரி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம். அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிக்கும் மசாலா போட்டோன்னே. சிம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க கறியும் போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரிக்கலாம். அந்த மசாலா எல்லாம் கறியில் போய் சேர்கிற மாதிரி. ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. ஆனால் இப்போதைக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா கறியிலேருந்தே தண்ணி வரும். நம்ம கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வைக்கணும். இடையில கொஞ்சம் எடுத்து கலரி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காது. சிம்லேயே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, லைட்டாக அடி பிடிக்காமல் தண்ணி விட்டு அதுவே வேகும். திருப்பி மூடி போட்டுக்கலாம். இப்போ எடுத்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே நிறைய தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு தண்ணி அவ்வளோவா வரலன்றதுனால நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க லாஸ்ட்டாக அந்த மிளகு சீரகத்தூளை போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே போட்டு எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா அந்த தண்ணி எல்லாம் வற்றணும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே கொதிக்குது. இப்போது நல்லா ஹை ஃப்ளேமில். இப்போ பார்த்திங்களா, ஆல்ரெடி வாத்துக்கறியிலேருந்தே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது எல்லாமே மேலே வந்திருக்கு. திருப்பி மூடி வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக வெந்து வரும். இது சுக்கா மாதிரி செய்யணும். நம்ம அந்த கிரேவியெல்லாம் நல்லா வற்றி வரணும். அந்த தண்ணி நம்ம ஊற்றுனது கறி வேகிறதுக்காக தான். அது எல்லாமே இப்போ சுண்டிடும். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை தூவிட்டு கறியை இறக்கிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சூடாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். டாட்டா பாய்.